त्वं वा मृणालधवल पादैर्न्यूनपदाचरन् वृषरूपेण किं कश्चित् देवो न परिकेधयन्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். பிறகு அவர், அதாவது பரீட்சித் மகாராஜன், எருதை பார்த்து கேட்டார், நீங்கள் யார்? நீங்கள் வெண்தாமரையை போல வெண்மை நிறம் கொண்ட ஓர் எருதா, அல்லது நீங்கள் ஒரு தேவரா? 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீங்கள் நடமாடுகிறீர்கள். நீங்கள் ஓர் எருதின் வடிவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஒரு தேவனா? பொருளுரை. பரீட்சித் மகாராஜரின் ஆட்சி காலம் வரையிலாவது பசுவிற்கும் எருதிற்கும் இழைக்கப்பட்ட துன்பங்களை ஒருவராலும் நினைத்து பார்க்கவும் முடியாதிருந்தது. எனவேதான் அத்தகைய ஒரு பயங்கர காட்சியை கண்டு பரீட்சித் மகாராஜர் ஆச்சரியப்பட்டார். எதிர்காலத்தில் பசுவிற்கும் எருதிற்கும் விளைய போகும் நிலையை சுட்டி காட்டுவதற்காகவே அந்த எருது அத்தகைய பரிதாபமான நிலையை ஏற்றுள்ள தேவரா என்று அவர் வினவினார். தான் பார்த்த ஒரு காட்சி ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்ததுனால இங்க பரீட்சித் மகாராஜர் இந்த கேள்வியை எருது கிட்ட கேட்கிறார். ஏன்னா பசு, காளை, இந்த இரண்டும் பொதுவா வேத கலாச்சாரத்துல எங்க போனாலும் எல்லா இடங்கள்லையும் மதிக்கத்தக்க, இன்னும் சொல்லப்போனா வழிபடத்தக்க மிருகங்களா இருந்து வந்தது. பசுவை, குறிப்பா பசுவை, அது மட்டும் இல்லாம எருதும். அங்க வேத கலாச்சாரத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் பசுவிற்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கறது மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒரு படி மேல போய் பசு வழிபடக்கூடிய நிலையில இருந்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. உண்மையில சொல்ல போனோம்னா இந்த பசு பராமரிப்பு அப்படிங்கிறது வேத கலாச்சாரத்துல ஏறக்குறை எல்லா வர்ணத்தவர்களுக்கும் உரியதா இருந்தது. குறிப்பா பசு பராமரிப்பு அப்படிங்கிறது வைஷ்யர்களுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் கீதையில சொல்ல, கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம், இது வைஷ்யர்களுடைய கர்ம சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. கோரக்ஷ வாணிஜ்யம், கோரக்ஷ பசு பராமரிப்பு அப்படிங்கிறது. அதே நேரத்துல இந்த கோரக்ஷ அப்படிங்கிறது சத்திரியர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றா இருந்தது. ஏன்னா எந்த சமுதாயத்துல பசுக்கள் பராமரிக்கப்படுதோ அந்த சமுதாயத்துல எல்லா விதமான வளமும் இருக்கும். அந்த சமுதாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் அண்டாமல் பார்த்து கொள்ள அந்த மன்னரால முடியும். அதனால மன்னருடைய கடமைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்படுதா அப்படின்னு பார்க்க வேண்டியது சத்திரியருடைய ஒரு முக்கிய கடமையாகவும் இருந்தது. நாம பார்க்கிறோம் வேத கலாச்சாரத்துல ஒரு எதிரி நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய பசுக்களை தான் கடத்திட்டு போவான். பசுக்களை கடத்திட்டு போறது அப்படிங்கிறது, அப்ப பசுக்கள் கடத்தப்பட்டுட்டா அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மடிஞ்சிடும். அதாவது மக்களுடைய பொருளாதாரத்திற்கு பசுக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா பொருளாதாரம் இல்லைன்னா ஒரு சமுதாயம் செயல்பட முடியாது. பொருள் வேணும், காசு பணம் வேணும், அது இல்லாம செயல்பட முடியாது. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா நவீன காலத்துல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு தெரியுமா? காட்டா, காகிதம். காகிதம் அது அது வெளியில காட்டுறது. பெட்ரோல், தங்கம் கூட நேரடியா சொல்ல முடியாது.
தங்கம்லாம் பொருளாதாரத்துக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்கம் அதிகமான தங்க பரிவர்த்தனம் இருந்ததுன்னா பொருளாதாரம் குறையுதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கணக்கு பிரகாரம், போகஸ் கணக்கு, இன்னைக்கு இருக்க கணக்கு பிரகாரம் பெட்ரோல் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு இன்றைக்கு அடிப்படையா இருக்கு. எப்ப பெட்ரோல் நிக்குதோ அப்ப அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலையக்கூடிய விதத்துல இருக்கு. நம்ம பார்க்கிறோம், சமீபத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் அவர் தனக்கு பிடிக்காத நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிறுத்தணும்னு நினைச்சார். அதுக்கு என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு இவங்க நாட்டில் இருந்தா கேஸ் போகுது, சமையல் எரிவாயு, அது எல்லாத்துக்கும் உபயோகிக்கக்கூடிய எரிவாயு. ஈவன் வண்டி எல்லாம் கூட நிறைய வண்டிக்கு அந்த எரிவாயு தான் அனுப்புறாங்க, கேஸ். அதுவும் அந்த நாடுகள்லாம் ரொம்ப குளிர் பிரதேசம், அவங்க வீட்டெல்லாம் சூடு பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் தாங்க. அந்த கேஸ் சப்ளையை நிறுத்திவிட்டார். எல்லாரும் ஐயோ குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் பிரச்சனை, அன்றாட பொருளாதாரத்துக்கும் பிரச்சனையா இன்றைக்கு பெட்ரோல் அப்படிங்கிற ஒன்று மாறி இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்காரங்க தாக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எது அடிப்படையா இருக்கோ அந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பங்கா இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த காலத்துல எதிரி நாட்டினர் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய பசுக்களை கடத்திட்டு போயிடுவாங்க. பசுக்கள்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க. பசுக்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் முற்றிலுமா சீர்குலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது கருத்து. அதே நேரத்துல நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னா, இந்த பெட்ரோலுக்கும் பசுக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெட்ரோலை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம், அதை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நரகத்தை நோக்கி போயின்னு இருக்கு. அதே நேரத்துல பசுக்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், மனித சமுதாயம், பகவான் விஷ்ணுவை நோக்கி போய் சேரு, கிருஷ்ணரை நோக்கி போய் சேரு. நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணிய ஹிதாய ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணரை புகழ்றதற்கான ஒரு ஸ்லோகம் இது. இதுல நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ணர் பசுக்களுக்கு மிக பிரியமானவர். ஏன்னா பசுக்கள் வழிபடப்படும் போது, பசுக்கள் பராமரிக்கப்படும் போது அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த பசுக்கள் பராமரிக்கப்படலை அப்படின்னா அது நிச்சயமா அந்த சமுதாயத்துக்கு மொத்தத்துக்குமே மிகப்பெரிய தீங்காக அமையுது. நான் முதல்ல சொன்ன உதாரணத்தை எடுத்தோம்னா, பெட்ரோல் நின்று போனது அப்படின்னா அதனால மக்களுக்கு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய இழப்பு எதுவும் கிடையாது, நிகழ போறது கிடையாது. ஆனா பசுக்கள் கொல்லப்படுறாங்க, பசுக்கள் பராமரிக்கப்படலை அப்படின்னா அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய இழப்பு இருக்கு. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை இன்றைக்கு பசுவதை, எருதுக்களை கொல்றது, இது ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் சகஜமா நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் நடக்குது. நம்ம சொல்லலாம் இங்க நடக்குது அங்க நடக்கல, எல்லா இடத்துலயும் நடக்குது. சில இடத்துல கம்மியா நடக்குது, சில இடத்துல அதிகமா நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல இந்த பசுக்கள் எல்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இங்க ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, எதிர்கால காட்சியை பார்த்து அதை யோகித்து சொல்றார். பரீட்சித் மகாராஜ் அந்த காட்சியை பார்த்தறியும் அவருக்கு என்ன தோணுதுன்னா, எதிர்காலத்துல இப்படித்தான் நடக்க போகுதோ இதை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இந்த பசுக்கள், எருதுகள் இதெல்லாம் இங்க துன்பத்துல இருக்கோ அப்படிங்கிறத பார்க்கிறார். அதாவது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, எப்ப பசுக்களும் எருதுகளும் துன்பத்துல இருக்கிறத ஒருத்தர் பார்க்கிறாங்களோ சில விஷயங்கள் எல்லாம் வருங்காலத்துல நடக்கக்கூடியத முன்னறிவிக்கக்கூடியதாக அமையுது. இது நம்ம ஊர்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சொல்லுவோம்.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பல்வேறு சகுனங்கள் இருக்கு. நிமித்த ஞானம், இந்த சகுனங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான கலைகள்ல ஒன்று. மொத்தம் 64 கலைகள் இருக்கு. அந்த 64 கலைகள்ல ஒன்று நிமித்த ஞானம். சகுனம் என்ன, நல்ல சகுனம் எது, கெட்ட சகுனம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இங்க பார்க்கிறார் பரீட்சித் மகாராஜ், இது வருங்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்தை எனக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். இது ஒரு மன்னருடைய, ஒரு ஆட்சியாளருடைய ஒரு முக்கிய லட்சணமாக இருக்கு. பல நேரத்துல ஒரு மன்னர் அல்லது ஆட்சியாளர் அவர் நீண்ட குறிக்கோள் உடையவரா இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குறுகிய குறிக்கோள், எனக்கு இப்ப என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளருக்கு அது உதவியாக இருக்குமா, அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அது உதவியாக இருக்குமா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எனக்கு என்ன நடக்கும். முன்னாடிலாம் பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு சுபாவம் எந்த அளவிற்கு ஊறி போயிருக்குன்னா, அது எல்லா துறையிலையும் ஊறி போயிருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த எண்ணம் ஊறி போயிருக்கு. அதாவது வருங்காலத்தை பார்க்காமல் குறுகிய கால குறிக்கோளோட செயல்படுறது. சமஸ்கிருதத்துல ஸ்ரேயா பிரேயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு உடனடி தேவை எனக்கு என்ன, இப்ப எனக்கு என்ன வேணும், அதைத்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களோ ஒழிய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. அது சாதாரண மக்களுக்கும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கும் இல்லை. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, பரீட்சித் மகாராஜருக்கு அந்த தொலைநோக்கு பார்வை ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. பொதுவா நம்ம தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்தை யோசிச்சு பார்க்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா இங்கே பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜ் அவருடைய தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருக்குன்னா, கலியுகம் மொத்தத்துக்கும் பார்க்கறார். கலியுகத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு இப்படி நடக்குதா இங்க. நம்ம பார்க்கலாம், இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்மளும் பெரும்பாலும் இத்தகைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இல்லாம செயல்படுறோம். பெரும்பாலும் நம்ம, எனக்கும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி சும்மா எல்லா வீட்லயும் இருக்கும், கொஞ்சம் கிராமத்துலலாம் எல்லா வீட்லயும் கொஞ்சம் தோட்டம் மாதிரி இருக்கும். சில காய்கறிகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, வாழை மரம் இருக்கும். இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் அன்றைக்கு வீடுகள்ல, குறிப்பா கிராமத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல ஏறக்குறைய கட்டாயமா இருக்கும். ஏறக்குறைய எல்லா வீட்லயும் மல்லிகை செடி இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு 2-3 காய்கறி இருக்கும். வாழை மரம் கண்டிப்பா இருக்கும். துளசி எல்லா வீட்லயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. வைஷ்ணவர்கள் வழிபடுறவங்க, கொஞ்சம் மதம் சார்ந்தவர்களா இருக்கவங்க வீட்டுல துளசி இருக்கும். சில இடங்கள்ல சொல்ல முடியாது. துளசி மாடம் ஒரு சில கலாச்சாரத்துல நான் பார்க்கலாம். மகாராஷ்டிரால போனோம்னா இன்னைக்கும் கூட எல்லா வீட்லயும் முன்னாடி துளசி இருக்கும். ஆந்திரால கூட நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அதிகமா நம்ம பார்க்கறது இல்லை. வைஷ்ணவ முறைப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம், மற்றவங்க கிட்ட அதிகமா பார்க்கறது இல்லை. எப்படி பார்த்தாலும் சில இது அவங்களுடைய, நான் சொல்றது அன்றாட வாழ்வாதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய விஷயத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொள்வாங்க. துளசி யாரும் சாப்பிட்றதுக்கு வைக்க போக, அது வழிபாட்டுக்குள்ளது. நம்ம இங்க வாழ்வாதாரத்தை பத்தி பேசணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 2-3 வாழை மரம் இருக்கும், கொஞ்சம் காய்கறிகள் இருக்கும், பூ இருக்கும், இப்படி வளர்த்துட்டு இருப்பாங்க. என் பாட்டி வீட்லயும் அது மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்ன பின்னாடி இருக்கும். அப்ப சின்ன வயசுல அதெல்லாம் கொஞ்சம் ஒரு விளையாட்டு. மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாங்கொட்டை எடுத்து கொண்டு போய் புதைச்சி வைப்போம். இதுல ஏதாவது மாமரம் வளருமா அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுப்போம். அதுல எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எங்க பாட்டிட்ட கேட்டேன், இந்த மாங்கொட்டையை நான் விதைக்கிறேன், எப்ப இது மாமரம் வரும், எப்ப பழம் கொடுக்கும்
அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அது ஒரு 15 வருஷம் ஆகும், 15-20 வருஷம் ஆகும். சரி, ஓகே 15 வருஷம் ஆகுது, சரி விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஊனி வச்சோம். அது வந்துதான் வரலையா எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா என்னன்னா 15 வருஷம்னா உடனே மனசு வந்து அப்ப கால்குலேட் பண்ணுச்சு. ஓகே நமக்கு வரும். சின்ன பையன் அப்ப தெரியாது. ஒருவேளை இந்த மரத்தை வச்சு இந்த மரம் வர்றதுக்கு 50 வருஷம் ஆகும்னா நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. நம்ம எதுக்கு மரம் வைக்கணும்? நிறைய பேர் இன்றைக்கு, அதாவது சின்ன விஷயம், ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே எண்ணத்தோட 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் மாமரம் வச்சு அது பழம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 15-20 வருஷம் ஆகும். அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும், ஐயோ இவ்வளவு வருஷம் கழிச்சா. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, சரி பரவாயில்ல, இருந்தாலும் இது நமக்கு, அதுவும் சுயநலம் தான், தொலைநோக்கு பார்வை எதுவும் கிடையாது. ஆனா என்னன்னா எனக்கு உதவியா இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடய செயல்பட்டோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட மக்களுக்கு பொறுமை இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா சில வகை மாமரங்கள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா 5 வருஷத்துல, 5 வருஷம் கூட ஆகுறதில்ல தெரியுமா? உங்க ஏரியாவில் தான் நிறைய இருக்கேன். 3 வருஷம், 3 வருஷத்துல பழம் கொடுக்குது. அதே மாதிரி அந்த மாமரத்தோட உயரம் பார்த்தோம்னா ஒரு 7 அடி 8 அடி தான் வருது. கீழே நின்னே பறிச்சுக்கலாம், எதுவும் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் அதே எல்லாத்துலயுமே அது பொருந்தும். தென்னை மரம் கூட பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் பல வருஷம் ஆகும், இன்னைக்கெல்லாம் பார்த்தா 2 வருஷத்துல வருதா தென்னை மரம்? 5 வருஷம். முன்னாடிலாம் அந்த பெரிய மரமெல்லாம் 7-8 வருஷம். இதெல்லாம் சின்ன மரம்லாம் சீக்கிரம் வந்துடுது. என்ன பண்றாங்க? உடனே வேணும், உடனே வேணும். யாருக்கும் நீண்ட பார்வை அப்படிங்கிறது கிடையாது. முன்னாடிலாம் ஒவ்வொன்றுமே நீண்ட ஆயுள் உடையதா, நீண்ட பார்வை உடையதா இருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மாமரம்லாம் இருக்குன்னா அதுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அந்த மாமரம்லாம் பெருசா வளர்ந்து அந்த மரம் எப்போ விழுதோ, அந்த மரம் எப்போ உபயோகம் இல்லாமல் போகுதோ அப்போ அந்த மரத்தை எடுத்து வெட்டி இந்த மாதிரி டெஸ்க் எல்லாம் செய்வாங்க. இப்ப என்னன்னா அந்த மாதிரிலாம் பலகை அவ்வளவு பெருசுலாம் வரவே முடியாது. எல்லாம் வந்து பிளைவுட்டுக்கு மாறிடுச்சு. பிளைவுட்டுக்கு மாறினது அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த சின்ன மரங்கள் அடிக்கடி வெட்ட வேண்டிய தேவையும் வருது. ஏன்னா நிறைய மற்றபடி நேரடியா மரத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா பல வருஷத்துக்கு வரும், நீண்ட நெடுங்காலத்துக்கு உழைக்கும். பிளைவுட் எல்லாம் அப்படி கிடையாது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உழுத்து போயிடும். உடுப்பி கோயில்ல, நிறைய இடங்கள்ல, நிறைய கோயில்கள்ல, இங்கே தமிழ்நாட்டில் கல்லு நிறைய, எல்லா இடத்துலையும் கல்லு. நம்ம இந்த கர்நாடகா கேரளா பக்கம்லாம் போனோம்னா நிறைய கோயில்கள்ல எல்லாமே வந்து மரத்தூண் தான். நிறைய இடத்துல மரத்தூண் தான், சீலிங்கு மேலே எல்லாம் மரம் தான். ஏன்னா அதனுடைய ஆயுள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அதாவது கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட அன்றாட வாழ்க்கையில இருந்த மக்கள் கூட இருந்தாங்க. அதுக்கு தான் நான் இதை ஒரு உதாரணமா கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்ன தேவை? அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தோம்னா யாருக்கும் தொலைநோக்கு பார்வை கிடையாது. எனக்கு இப்ப என்ன வேணும், இப்ப என்ன கொடுத்தா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, என்ன கொடுத்தா எனக்கு பைசா வரும், அது ஒரு மிகப்பெரிய தடங்களா இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல. மக்கள் எல்லாருக்குமே எனக்கு உடனே என்ன வேணும், உடனே என்ன வேணும், எனக்கு இப்ப ஓட்டு போட்டா எனக்கு நீ என்ன பண்ணுவ, காசு தருவியா, 1000 தருவியா, 2000 தருவியா, 5000 தருவியா, கொடு, நான் உனக்கு ஓட்டு போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்க போகுது, யோசனையே கிடையாது. சிம்பிள், ரைட்? நம்ம கிட்ட இருந்து ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் அவனால கொடுக்க முடியுது அப்படின்னா அவன் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குவான்? நமக்கு தெரியாம நம்மளுடைய காசை எவ்வளவு வாங்குவான்? அதை பத்தி மக்கள் யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அவன் எப்படி அவன் கொடுக்க முடியும் அவனால? அவன் என்ன அந்த காலத்துல இருக்க மாதிரி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தானம் பண்ணுவாங்க. ராஜாவுக்கு தான் எல்லாமே சொந்தம், அதனால ராஜாக்களால தானம் பண்ண முடியும்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அந்த 5 வருஷத்துல கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது அவங்க அதை ஒரு வச்சுக்கலாம், உபயோகிக்கலாம் மக்களுடைய பணிக்காக, அவ்வளவுதான். அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ரைட்? ஆதி காலத்துல ராஜா ஒரு அரண்மனை வச்சிருந்தாங்கன்னா அந்த அரண்மனை ராஜாவுக்கு சொந்தம். இன்னைக்கு ஒரு கோட்டை இருக்கு அப்படின்னா கோட்டையில போய் ஆட்சியாளர் இருக்கலாம் அப்படின்னா அந்த ஆட்சியாளருக்கு அந்த கோட்டை சொந்தம் கிடையாது. அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சதுன்னா அந்த கோட்டையை விட்டு வெளில போக வேண்டியதுதான், சொந்தம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி இருக்கப்ப எல்லாமே ராஜாவுக்கு சொந்தமா இருக்கும்போது ராஜா சில விஷயங்களை தானமா கொடுக்கலாம். இன்னைக்கு எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிற பட்சத்துல அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட காசை தான் பின்னாடி சுரண்ட போறாங்கன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக முழுக்கவுமே ஜனநாயக அமைப்பு அப்படிங்கறதே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒன்று. சில பிரபுபாதையும் சுட்டி காட்ட ஜனநாயகம், அவரு ஆங்கிலத்தை சொல்லுவார் டெமோக்ரஸி அப்படிங்கிறது டீமன் கிரேசி. டீமன்னா அசுரன், கிரேசினா பைத்தியம் பிடிச்ச அசுரன். அசுரனாலே ரொம்ப மோசமானவன், அதையும் பைத்தியம் பிடிச்ச அசுரன், கிறுக்கு பிடிச்சவன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய தன்மையே, அதனுடைய அடிப்படையே என்னன்னா, இதெல்லாம் நிறைய பேசினாங்க. எப்பன்னா 1950-60 இந்தியா அப்பதான் சுதந்திரம் வாங்கி இந்தியாவில் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இதை பத்தி பேசினாங்க, சாதாரண மக்கள் கூட. இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது. இன்னைக்கு பிரபுபா புக்ஸ்ல மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு யாருமே இதை பத்தி பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் மறந்துடுச்சு. நீங்க பிரபுபா இந்த பிரபுபா கூட இந்த புஸ்தகத்தை எழுதின காலத்துல, அந்த காலகட்டத்திலாம் ஒரு மக்கள் மத்தியில ஒரு விவாதம் இருந்தது. இந்த ஜனநாயகத்தினால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? ஜனநாயகம் ஒவ்வொருத்தரையும் மக்கள் மாத்தி 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 ஓட்டு போடுறாங்களே, இது மூலமா ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்படுறான். ஒரு ஆட்சியானது நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. ஒரு மக்கள்ல ஒரு விவாதம் என்ன இருந்ததுன்னா, எல்லாம் தெரிஞ்சு பொருளாதாரத்துல நிபுணரா ஒருத்தன் இருக்கிறான், இல்ல அரசியல்ல நிபுணராக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரே ஓட்டு. ஒண்ணுமே தெரியாம எந்த கட்சிக்காரன் நிற்கிறான், யாரு கட்சிக்கு எதுவுமே தெரியாத ஆளுங்களுக்கும் ஒரு ஓட்டு. சம உரிமை அப்படிங்கிற பேர்ல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு கொடுக்கற. அப்ப என்ன ஆகுது? அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுவா மனித சமுதாயத்துல மெஜாரிட்டி என்னன்னா அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். நாட்டினுடைய அரசியல் விவகாரங்கள் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து ஒவ்வொரு கட்சியோ ஒவ்வொரு நபர், அந்த கட்சி சார்பா நிற்கக்கூடிய பிரதிநிதி, இவங்க எல்லாம் முறையா செயல்படுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கிற அளவுக்கு யாருக்கும் புத்தி கூர்மையெல்லாம் கிடையாது. யாரும் அதெல்லாம் பார்க்கறது, அதுக்கான திறமை யாருக்குமே கிடையாது. யாராவது சில பேருக்கு தான் இருக்கும். அந்த சில பேருக்கும் ஒரு ஓட்டு தான். பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்ப என்ன ஆகுது? இது அறியாமையில, அதிகமான அறியாமையில யார் இருக்காங்களோ, அதாவது அறியாமையில இருக்கக்கூடிய மக்களை யாரு திருப்திப்படுத்துவாங்களோ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வரும். இது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இத சில பிரபுபாரும் சுட்டி காட்டுறார். அதே மாதிரி இதர வல்லுநர்களும் நிறைய பேர் அப்ப சுட்டி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் ஜனநாயகத்தை பத்தி குறை சொல்றது தவறு, அந்த மாதிரிலாம் சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து அது அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் அது அப்படியே அமுங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சில பிரபுபாத் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணின்ற காலத்துல, அதாவது 30 வருஷம் கழிச்சு கூட, இந்தியா சுதந்திரம் வாங்கி 25-30 வருஷம் கழிச்சு கூட அந்த விவாதங்கள் நாட்டில் நிறைய மக்கள்கிட்ட இருந்துன்றது. எதுக்கு இதெல்லாம் அவசியம்? இது ஜனநாயகம் தேவையில்லை. ஆனா தகுதி வாய்ந்த சத்திரியர்கள் இல்லை. தகுதி வாய்ந்த சத்திரியர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யார் முடிவெடுக்க திராணி இல்லாம மிலேச்சர்களுடைய பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு ஆட்சியாளர் வருங்காலத்துல என்ன நடக்கும், சரி இப்ப ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட பரவாயில்ல, வருங்காலத்துல எப்படி இருக்கும், வருங்காலத்துல இது சீரமைக்கப்படுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். வருங்காலத்துல இது எப்படி இருக்கும், இந்த நிலவரங்கள் இப்ப எனக்கு வேணும், முடிக்கணும். ஒரு கட்டணம் கட்டுறானா இப்ப அந்த கட்டணம் இருக்கணும், நிலச்சி இப்ப எனக்கு இருக்கணும், நான் வாழணும். நீண்ட காலத்துக்கு இருக்குமா? யோசிக்கிறது கிடையாது. எல்லாமே குறுகிய எண்ணங்கள், குறுகிய குறிக்கோள். இதுலயே இன்றைக்கு சமுதாயம் ஒட்டுமொத்தமா உழன்று கொண்டு இருக்கு. ஆனா வேத கலாச்சாரத்துல ஒவ்வொரு மக்களும்
அதுவும் குறிப்பா ஆட்சியாளர்கள், அதாவது சத்திரியர்கள், பிராமணர்கள், இவங்க 2 பேரும், பிராமணர்களும் சத்திரியர்களும் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். அதன் மூலமா சமுதாய மக்களுக்கு எத்தகைய அமைப்பு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு செயல்படுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்துல பிராமணர்களும் சத்திரியர்களும் இல்லவே இல்லை. அதனால அவங்க கிட்ட தொலைநோக்கு பிராமண சத்திரிய அப்படிங்கிற ஒரு பணியை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கான தன்மைகள் அவங்க கிட்ட இல்லை. அதனால அத்தகைய மக்கள் கிட்ட தொலைநோக்கு பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்களுடைய பார்வை எல்லாமே அப்படியே அவங்க தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னா கூட அது 5 வருஷம் திட்டமாக தான் இருக்கும். 5 ஆண்டு திட்டம் அப்படின்லாம் சில திட்டங்கள்லாம் போடுவாங்க. அந்த 5 ஆண்டு திட்டத்தில் எப்போ என்ன போட்டாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் எல்லாம் அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா மாற்றம் இருக்கு, மாற்றம் ஆனா முன்னோக்கி போற திசையில இல்ல, பின்னோக்கி போறதுல மக்கள் கிட்ட மாற்றம் இருந்துட்டே இருக்கு. எவ்வளவோ மாற்றங்கள், எல்லாரும் ஒவ்வொரு தரப்பட்ட நோக்கத்தோட இன்றைக்கு சமுதாயத்துல செயல்பட்டு இருக்காங்க. பரீட்சித் மகாராஜ் இந்த விதத்துல பார்த்தோம்னா ரொம்ப தொலைநோக்கு எண்ணம் கொண்டவர். அதே மாதிரிதான் ஸ்ரீல பிரபுபாதரும் பார்த்தோம்னா இந்த இஸ்கான ஆரம்பிச்சப்பயே அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப தொலைநோக்கு பார்வை உடையவரா இருந்தார். பிரபுபாத் சும்மா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும் இல்லாம, நீண்ட நெடுங்காலத்திற்கு அடுத்து வரக்கூடிய 10,000 வருடத்துக்கு பிரபுபாத் தான் பேசுறேன், 10,000 வருடத்துக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாரும், எல்லா தரப்பட்ட மக்களும் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரீதியில அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டார். பிரபுபாத் சொன்னார், பல விஷயங்கள்ல பிரபுபாதருடைய முயற்சி பார்த்தோம் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரபுபாதருடைய புத்தகத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமே தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒன்று. ஏன்னா புத்தகம், பிரபுபாத் சொன்னார், இஸ்கானே போனா கூட புஸ்தகம் இருக்கும். அப்படி புஸ்தகம் இருந்ததுன்னா வருங்காலத்துல அந்த புஸ்தகத்தை படிச்சு கூட யாராவது ஒருத்தர் மறுபடி இந்த சம்பிரதாயத்தை புதுப்பிக்க முடியும் அப்படின்னா. ஏன்னா எல்லாமே இருக்கு. ஒருத்தர் பூரண கிருஷ்ண உணர்வை அடையறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல இருக்கு. ஆனா பொதுவா எல்லாரும் அந்த அளவுக்கு அறிவு கூர்மை உடையவர்கள் கிடையாது. அதனால நம்ம ரெகுலரான வழிமுறையில போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் கிருஷ்ணருடைய இப்ப நம்ம பார்க்கிறோம், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்ம பார்க்கிறோம், அதாவது நடுவுல பல சூழ்நிலைகள்ல நம்மளுடைய சம்பிரதாயம் சிதைவுற்று போயிருந்தது. அப்ப ஆச்சாரியர்கள் கொடுத்த கிரந்தங்கள் இருந்ததுனால அதை வச்சு இதர ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்தை புதுப்பிக்க முடிஞ்சது. நம்ம பார்க்கிறோம், பக்திவினோத் தாக்கூருடைய முக்கியமான பணி அது. பக்திவினோத் தாக்கூர் ஏறக்குறைய மொத்த கௌடிய வைஷ்ணவத்தையும் புதுப்பிச்சார். எல்லாமே மறைந்திருந்த ஒரு விஷயத்தை புதுப்பிக்க முடிஞ்சது அவரால். ஏன் புதுப்பிக்க முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த கிரந்தங்கள் இருந்தது. அதுதான் கோஸ்வாமிகள் தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டாங்க. அவங்களால ஒரு விதத்துல பார்த்தோம்னா கோஸ்வாமிகளால மகாபிரபுவை விட்டு இருக்க முடியாது, அது அவங்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. ஆனா கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சேவையை வச்சிருந்தார். மகாபிரபு அவருடைய லீலைகள்ல நம்ம பார்த்தோம்னா அவர் கூட சில பேர் இருந்தாங்க. ஸ்வரூப் தாமோதர், ரமானந்த ராய், சர்வபாம் பட்டாச்சாரியார், கோவிந்ததாஸ், நிறைய பக்தர்கள் அவர் கூட சங்கத்துல இருந்தாங்க. அந்த சங்கத்துல இருந்த எல்லாருமே பார்த்தோம்னா மகாபிரபு மறைஞ்ச குறுகிய தருணத்துல எல்லாருமே டக்க 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 டக்குன்னு எல்லாருமே மறந்துட்டாங்க. யாருமே நீண்ட நாள் இருக்கல. ஏன்னா மகாபிரபுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது. அதே நேரத்துல மகாபிரபு கோஸ்வாமிகளை விட்டுட்டு போனார். கோஸ்வாமிகளுக்கு குறிப்பா அறிவுரை கொடுத்து அவங்கள குறிப்பா இந்த தத்துவங்கள்லாம் நீங்க உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி முக்கியமா மற்ற கோஸ்வாமிகளும் பிற்காலத்துல இணைஞ்சிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா ரகுநாத் பட்ட கோஸ்வாமி அவரை இங்கிருந்து அனுப்பி விட்டார். மகாபிரபு தென்னிந்தியாவுக்கு வந்தப்ப ஸ்ரீரங்கத்துல கோபால பட்ட கோஸ்வாமிய இங்க இருந்தப்ப அவர் இங்க இருந்து அனுப்பி வச்சார். நீ உனக்கு உங்களுடைய தாய் தந்தையருக்கு வைஷ்ணவர்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நீ அங்க வா
அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அறிவுரை கொடுத்துட்டார் கோபால் பட்ட கோஸ்வாமி. விருந்தாவனத்துக்கு போய் இதர கோஸ்வாமிகளோட சேர்ந்துக்கோங்கிற அறிவுரை. அதே மாதிரி ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு அறிவுரை நம்ம பார்க்கிறோம் ஜீவ கோஸ்வாமி. அதே மாதிரியான ஒரு அறிவுரை ரகுநாத் பட்ட கோஸ்வாமிக்கும் வழங்கப்படுது. ஜீவ கோஸ்வாமி இயற்கையாவே அவரும் மகாபிரபுவினுடைய உந்துதலின்படி அவரும் அங்க போறார், விருந்தாவனத்துக்கு போறாரு. இருந்தாலும் பொதுவா ஜீவ கோஸ்வாமி அவர் அடுத்த தலைமுறையா கருதப்படுறார். நம்ம 6 கோஸ்வாமிகள்னு சொன்னா கூட ஜீவ கோஸ்வாமி மறு தலைமுறையா கருதப்படுறார். ஏன்னா அவருடைய வயது வித்தியாசம் அதிகம். ஜீவ கோஸ்வாமி அதுக்கப்புறம் நீண்ட நாள் இருந்தவர். முதல் கோஸ்வாமிகளுக்கு அவங்கள கிட்ட இந்த பொறுப்பை மகாபிரபு ஒப்படைச்சார். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் தன்னுடைய ஷட்கோஸ்வாமி அஷ்டகத்துல சொல்ற, நானா சாஸ்திர விசாரணைக்கு நிபுணோ ஷத்தர்ம சம்ஸ்தாபகோ. அதாவது பல்வேறு சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் படிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஷத்தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பணியானது கோஸ்வாமிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணியை கோஸ்வாமிகள் திறம்பட செஞ்சாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க செஞ்ச பணி பிற்காலத்துல எல்லாருமே கொண்டு வரத்துக்கு புதுப்பிக்கிறதுக்கு வசதியா இருந்தது. நம்ம பார்க்கிறோம் எல்லாமே மகாபிரபுடைய திட்டம் அது இருக்கு. இருந்தாலும் நம்ம அதுல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். மகாபிரபுடைய லீலைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமா தெரிஞ்சவர் ஸ்வரூப் தாமோதர். ஸ்வரூப் தாமோதருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்வரூப் தாமோதருக்கு கீழே ரகுநாத் தாசரை வச்சார் மகாபிரபு, ஸ்பெசிபிக்கா வச்சார். ரகுநாத் எத்தனையோ பக்தர்கள் வந்தாங்க, மகாபிரபு கூட தங்கி இருந்தாங்க. ஆனா அதுல ரகுநாத் தாசரை தான் மகாபிரபு ஸ்வரூப் தாமோதர் கீழே வச்சார். அந்த ரகுநாத் தாசர் மூலமா தான் சைத்தன்ய சரிதாமிர்தத்தை கொடுத்தார். ரகுநாத் தாசர் மூலமா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமிக்கு, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் மூலமா மக்கள் எல்லாருக்கும் இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த சம்பிரதாயத்தை கொண்டு வரும் போதே அங்க ஒரு பார்வை இருக்கு. வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததியினர் எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ப அந்த கிரந்தங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. ஸ்ரீல பிரபுபா அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டா அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபா தன்னுடைய புத்தகங்களை கொடுத்திருக்காரு. இந்த புத்தகங்கள்லாம் கொடுத்து, ஏன்னா மற்றதெல்லாம் போயிடும். பிரபுபாத் எத்தனையோ பேர்கிட்ட மணிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறார். மணிக்கணக்கில் யாராவது ஒருத்தர்கிட்ட செலவு பண்ணுவார். அவங்கள என்ன ஏது எல்லாம் பார்த்து அவன் மணிக்கணக்கில் அவங்க கிட்ட செலவு பண்ணிப்பார். எத்தனையோ பேர் பிரபுபாதரை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. எல்லார்கிட்டையும் பிரபுபாத் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார். அதுவும் அவசியம். அப்படி அவர் பண்ணல அப்படின்னா இது ஒரு இயக்கமா உருவெடுத்திருக்காது. ஆனா அதே நேரத்துல பிரபுபாத் ஸ்ரேயா பிரேயா ரெண்டுமே நமக்கு வேணும். அதனால நமக்கு உடனடி தேவைகள் எதுவுமே தேவையில்லை. நம்ம நீண்ட தொலைதூர பார்வை மட்டும் வச்சுட்டு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமலாம் நம்ம இருக்க முடியாது. அதுவும் இருக்கு. அதனால நம்ம பார்க்கணும், பிரபுபாத் நீண்ட தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டார். அதுல ஒன்றுதான் பிரபுபாதர் இந்த வர்ணாசிரம தர்மத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தது. சில நேரத்துல நம்மளுடைய இயக்கத்துல கூட சில பக்தர்கள் பேசுவாங்க, எப்படி இதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அது சாத்திய மாதிரி தெரியலையே. ஆனா அது அமைக்கப்பட்டது அப்படின்னா அது நீண்ட நாள்ல நமக்கு வசதியா இருக்கும். இப்ப ஒருத்தருக்கு வர்ணாசிரமத்தை அமைச்சாலோ இல்ல ஏதோ காரியங்களை செய்யறாங்க அப்படின்னா அதுல பெருசா ஒன்னும் தெரிய போறது கிடையாது. அவங்களுக்கு உடனடியா கண்ணில் பாக்குற மாதிரி எதுவும் தெரியாது. ஆனா அந்த வருங்காலத்தை யோசிச்சு செயல்படுறது அப்படிங்கிறது பொதுவா ஆச்சாரியர்கள் எல்லாருமே இதன்படி செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு சில விஷயங்கள் உடனடியா இருக்கும். இப்ப அதான் உடனடியா நமக்கு தெரியும், நமக்கு பலன் கிடைச்சிருச்சு, கைமேல் பலன் கிடைச்சது. ஆனா பல விஷயங்கள் நமக்கு புலப்படாது. இதனால எனக்கு என்ன நன்மை வருது, இதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சது தெரியாது. ஆனா யார் ஒருத்தவங்க புத்திசாலிகளோ அவங்க தொலைதூர பார்வையோட செயல்படுவாங்க. அவங்க நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய தொலைதூர பார்வை என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன,
குருவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ண பிரேமை அடையணும். ஸோ அதற்கு தகுந்த நோக்கத்தோட அது நம்மளுடைய இறுதி குறிக்கோள். அதே நேரத்தில் நம்மளுடைய உடனடி தேவை என்ன, ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி, இறுதி குறிக்கோளை கணக்கில் வச்சுட்டு உடனடி தேவையை நம்ம கோட்டை விட்டுற முடியாது. பல உடனடி தேவைகள் நமக்கு நிறைவேற்றப்படலை அப்படின்னா அப்ப இறுதி குறிக்கோளும் நிறைவேற்றப்பட முடியாது. சில நேரத்தில் நம்ம உடனடி தேவைகளை பார்த்துட்டு இறுதி குறிக்கோளை கோட்டை விட்டுருவோம். அதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம். அதனால ஒரு பக்தர் பொதுவாவே, அதுவும் இங்க பரீட்சித் மகாராஜ் மாதிரி நீண்ட பரீட்சித் மகாராஜ் மாதிரி ஒரு திறமையான ஆட்சியாளர்கள், அவங்களும் நீண்ட நெடும் பார்வையோடு இருக்க வேண்டியது அவசியமாகும். நம்ம பார்க்கிறோம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு எது உதவியா இருக்கும். நம்ம சில விஷயங்கள் கண்ணுல நமக்கு டக்குன்னு படாது. இதனால என்ன பிரயோஜனம், இதனால எனக்கு யாருமே உருவான மாதிரி தெரியலையே, நம்ம இவ்வளவு புஸ்தகம் வைக்கிறோம், இவ்வளவு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றோம், இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு. சில நேரத்துல மக்கள் நினைப்பாங்க, நம்ம போய் இவ்வளவு புஸ்தகம் வைக்கிறதுக்கு, இவ்வளவு புஸ்தகம் வைத்தோம்னா நமக்கு என்ன 1000 2000 கிடைக்குது, இதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தன்ட்ட போனோம்னா அவன் 1000 2000 காசு கொடுத்தானோ வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா காசுக்காக நம்ம புஸ்தகம் வைக்கிறது கிடையாதே. ஒரு புஸ்தகத்தை நம்ம கொடுக்கறப்ப அப்ப அவங்க கிட்ட நம்ம அவங்க வருங்காலத்துல கிருஷ்ண பக்தர்கள் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அவங்க இன்றைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், நாளான்னைக்கு ஆகலாம், அதை படிச்சு வேற யாராவது ஆகலாம், அவங்களுடைய பரம்பரையில, அதாவது வம்ச பரம்பரையில அவங்களோட பையன் ஆகலாம், பேரன் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம் கிருஷ்ண பக்தர்களா. அதாவது புஸ்தக விநியோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடனடி பலன் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு இவ்வளவு புக்கு வைத்தோம், இவ்வளவு எனக்கு பைசா வந்தது அப்படிங்கிறது உடனடி பலன் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அந்த உடனடி பலனுக்காக நம்ம செயல்படுறது கிடையாது. அந்த உடனடி பலனுக்காக செயல்படணும்னா நம்ம எதை வேணாலும் போய் வைக்கலாமே. நீங்க புஸ்தகம் வைக்கிறதுக்கு பதில வேற ஏதாவது வித்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்கறதுக்கு இருப்பாங்க. அப்ப நம்ம வருங்காலத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம இது மூலமா மக்கள் கிருஷ்ண பக்தர்கள் ஆவாங்க. சில நேரத்தில் உடனடியா நமக்கு தெரியவும் தெரியாது. நம்ம போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரோம் தெருவுல, என்ன சும்மா நம்ம பாட்டு போயிட்டு தெருவுல பண்ணிட்டு வரோம், யாரு வர்றா, யாரும் வர்றது கிடையாது, மக்கள் யாருமே இருக்கிறது இல்ல. நம்ம இந்த மக்கள் எல்லாம் கேட்கறாங்க போறாங்க, நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம், வாங்குறாங்க, யாரும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, எதுவும் தெரியலையே அப்படின்னா, நீண்ட காலத்துல பார்க்கும்போது, தொலைதூர பார்வையில செயல்படும் போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒன்னொன்னும் பல விஷயங்கள் நம்ம எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொன்றிலையுமே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வருங்காலத்து உதவக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்ம இப்ப இவர் எழுதுறார், உதாரணத்துக்கு பாருங்க, நான் கமலக்கண்ணன் எழுதுறார், நான் உபன்யாசம் கொடுக்குறோம், சில குறிப்புகள்லாம் எழுதுறார். ஸோ இந்த குறிப்புகள்லாம் எழுதும்போது அது அவருக்கு இதான் நேரம் கேட்குறோம், எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் எழுதும்போது அவருக்கு அது கொஞ்சம் இன்னும் அதிகமாக பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீண்ட காலத்தில் அவருக்கு உதவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் வழக்கம் கேட்கறது தான், எழுதுறதுல தவறு கிடையாது, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இப்ப அவர் எழுதுறாரு அப்படின்னா அது ஒரு சில நேரத்துல உதவியா இருக்கும். நம்ம கூட பார்க்கிறோம், நம்ம ஒவ்வொன்றும் பிரபுபாத் இஸ்கான் ஆரம்பிச்சப்ப சில வழிமுறைகள்லாம், நிறைய வழிமுறைகளை கொடுத்திருக்காரு, வருங்காலத்துல எப்படி கொண்டு போகணும், எப்படி பண்ணணும். பிரபுபாத் இருந்தப்ப அவரு இந்த வர்ணாசிரமம், புத்தக விநியோகம், நாம சங்கீதம் இதெல்லாம் போயிட்டே இருந்தா அது பாட்டு போச்சுன்னா ஏதோ எப்படியோ அந்த ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா சில பேர், எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சரியா ஞாபகம் இல்லை, ஒருத்தர் சொன்னார், நாராயண் ஸ்ரீனிவாஸ் பிரபுன்னு நினைக்கிறேன். அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பஜனை மடம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பஜனை மடத்துல அவங்க எப்ப இருந்தெல்லாம் தெரியாது, அவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
பல நூற்றாண்டுகளா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கு கேள்வி, அவ்வளவுதான். எப்படி அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடைச்சது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், இருக்கலாம்னு சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்கம் வந்தார், நான் பாக்குறோம் சைத்தன்ய சரிதாமிரத்துல. மகாபிரபு போன இடத்துல எல்லாம் எல்லாரையும் பக்தர்கள் ஆக்குனாரு அப்படின்னு. சோ அதுல இருந்து யாராவது ஒருத்தவங்க படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மக்களுக்கு எந்த அளவிற்கு இந்த சுக்ருதி கொடுக்கப்படுதோ, பக்தி சுக்ருதி கொடுக்கப்படுதோ அந்த அளவிற்கு அவங்களும் வருவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளையுடைய கிருஷ்ண பக்தியும் திட்டமிட்டு செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் சிறப்பா செயல்பட முடியும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது பக்தியில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். பெரிய விஷயங்கள்லாம் நீண்ட தொலைநோக்கு பார்வை, நமக்கு இருக்கக்கூடிய சின்ன பார்வைக்கு கூட இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்றது அந்த நேரத்துக்கு அது ரொம்ப கடினமானதாக தெரியும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருங்காலத்துல நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் நிறைய நேரத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய இந்த கிருஷ்ண பக்தி சேவையில எனக்கு நிறைய நேரத்துல நான் உணரக்கூடியது, ஐயோ அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, நான் தமிழ் டைப்பிங் கத்துக்கிட்டது. தமிழ் டைப்பிங் கத்துக்கிறப்ப எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. ஐயோ இந்த சுண்டு வரல போய் அங்கங்க போய் உள்ள போய் மாட்டிக்கும், இது எதுக்கு நான் இந்த தமிழ் எதுக்கு நான் டைப்பிங் கத்துக்கணும்? போனதே நாம பிரபுபாதருடைய புஸ்தகம் சேவை பண்ணணும், நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அது போனேன். ஆனா அதுக்கு தான் டைப்பிஸ்ட் இருக்காங்க, டைப் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு மைண்ட்ல இருந்தது. நமக்கு நம்ம ஏன் அசௌகரியத்தை எடுத்துக்கணும், அதான் டைப்பிஸ்ட் இருக்காங்க அவங்களே டைப் பண்ணி கொடுத்துட்டு நான் வேற எதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் பார்த்தா அடிக்க வேண்டியதுதான், அது பாட்டுக்கு போக வேண்டியதுதான். அதாவது சில நேரத்துல நம்மளுடைய உடனடி விஷயங்களுக்கு கஷ்டமாக இருந்தா கூட நீண்ட நெடுங்காலத்துல உதவியா இருக்கும். அந்த மாதிரி பக்தர்களும் நம்மளுடைய விஷயங்கள்லயும் ஓரளவுக்கு தொலைதூர பார்வையோட செயல்படுறதுக்கு நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம எல்லாமே குறுக்கலாம், இப்ப என்ன நடக்குது, இதனால என்ன நடந்தது, இதனால என்ன நடந்தது, இப்படி என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, சின்ன சின்ன விஷயங்களோட தொலைநோக்கு பார்வையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல நமக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சில எண்ணங்கள் இதுல இருந்து பரீட்சித் மகாராஜ் அவருடைய பார்வை அதை பார்த்ததையும் தோன்றின சில எண்ணங்கள். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? சில இடங்கள் சில நேரங்கள்ல சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஒருத்தருடைய தொலைநோக்கு பார்வை வேற மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தருடைய தொலைநோக்கு பார்வை வேற மாதிரி இருக்கலாம். இன்னும் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல உடனடியா செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கலாம். அதனால ஒருத்தவங்க அந்த தொலைநோக்கு பார்வையை தள்ளி போடலாம். ஆனா மறுபடி சில நேரங்கள் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வையை பார்த்துட்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய பார்வையை கோட்டை விட்டுறவும் கூடாது. இப்ப இருக்கிறத பார்த்துட்டு தொலைநோக்கு பார்வை இல்லாம அன்னாடங்காட்சியா ஓடிடக்கூடாது. அன்னைக்கு வந்ததா போனதா அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. ரெண்டுமே அவசியம். பொதுவா சொல்லணும், ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அவசியம்தான். அந்த அதாவது என்னன்னா சில அது தொலை தூரத்துல பார்க்கும்போது அது அவசியம். அதற்கான தொலைதூரம் அவ்வளவு பக்கத்துல வரல அப்படிங்கறதும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரீதியிலையும் அவங்க சொல்லலாம். ரெண்டும் இருக்கு. இப்ப நிறைவேற்றப்படுறதுக்கு இப்ப செயல்பட்டு அதன் மூலமா வரக்கூடிய விளைவுகளுக்கு பல விஷயங்கள் முன்னாடி அவசியமாக இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான்
புஸ்தகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. உபன்யாசங்களை அது முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை விட முக்கியத்துவம் புஸ்தகங்களுக்கு கொடுக்கப்படுது. உபன்யாசங்களை வச்சு புத்தகங்கள் வெளிவரலாம், அதுவும் இருக்கலாம் சில விஷயங்கள்ல. ஆனா நேரடியா எழுதப்படக்கூடிய புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் சாரமா கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த பாகவத முதல் காண்டம், இதை வச்சு நீங்க எத்தனை புஸ்தகம் எழுதலாம் சொல்லுங்க? இதை வச்சு எத்தனை உபன்யாசம் நம்ம கொடுக்குறோம்? இந்த முதல் காண்டம் இதே புஸ்தகம் தான், ஒரே புஸ்தகம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 இஸ்கான் சென்டர்லையும் இதே புஸ்தகம் தான் தினமும் காலையில உபன்யாசம் கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கேண்டோ, அதாவது பாகவதம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோ வந்து ஒரு 100 கோயில்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எத்தனை பக்தர்கள் விளக்கம் கொடுத்திருப்பாங்க? இதே பொருளுரை தான், அதுக்கு எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் ரொம்ப பெருசாக. அப்ப இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது அது அந்த வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், புஸ்தகத்துக்கும் உபன்யாசத்துக்கும். உபன்யாசம் அப்படிங்கிறது விளக்கம், அந்த குறிப்பிட்ட இதுல அந்த ஒரு குறிப்பிட்ட பக்தருடைய உணர்ச்சிகள், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவருடைய உணர்வுகள் என்ன இருக்கோ அது உபன்யாசத்துல வெளிப்படும். புத்தகம்னு வரும் பட்சத்துல அது யோசித்து அது மொத்த சாரத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா கொடுக்குறான். அதாவது உபன்யாசம், இது ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உபன்யாசம் வந்து பால் மாதிரி, புஸ்தகம் வந்து நல்லா கெட்டியா இருக்கக்கூடிய பால். ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா இது வந்து கெட்டி பால். இது அவ்வளவு ஒரு எல்லாமே சுருங்கி இருக்கு, எல்லாமே இதுல இருந்து சுண்ட காட்சி இருக்கு புஸ்தகத்துல. அதனால புஸ்தகம் முக்கியத்துவம் பெறுது. நிமித்த ஞானம். இது நல்லதா கெட்டதா, இல்ல இது உண்மையிலே இருக்குதா சாஸ்திரத்துல இல்லையா நமக்கு தெரியறது இல்ல. எனிவே குறிப்பிட்ட உதாரணங்கள் நமக்கு அவசியம் இல்லைன்னா கூட பரீட்சித் மகாராஜ் மாதிரி எப்படி பார்க்கிறது குரு சாது சாஸ்திர. ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்னன்னா, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் உங்கள, சமீபத்தில் மாயாப்பூர்ல பஞ்சதத்துவ விக்கிரகங்கள்ட்ட இருந்து தண்ணி வந்த மாதிரி சில படங்கள்லாம் வெளிவந்தது. ஸோ கௌர்னிதாய் கீர்த்தனத்தில், அதாவது பஞ்சதத்துவா கீர்த்தனத்தில் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பக்தர்கள் அப்படியே படம் போட்டு ஹாய் ஹோய் எதோ பேசுன்னு இருந்தாங்க, சில உற்சாகத்தோட. ஸோ அப்போ அது வந்து நல்லதா கெட்டதா எப்படி எடுத்துக்கிறது? பாகவத்தில் இங்கே பார்க்குறோம், விக்கிரகங்கள் அலறாங்க அப்படின்னா அது அபசகுணம் அப்படிங்கிறது. சில அத்தியாயத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கிருஷ்ணர் மறையறதுக்கு முன்னாடி, அதாவது கிருஷ்ணர் மறைஞ்ச பிறகு யுதிஷ்ட மகாராஜ் சில அபசகுணங்கள்லாம் காண்றார். அதை பீமன் கிட்ட எடுத்து சொல்றார். அப்படி எடுத்து சொல்லும் போது அதுல ஒண்ணு என்னன்னா, விக்கிரகங்கள்லாம் அலறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஸோ அப்போ அது நல்லதா கெட்டதா இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அழுதுறாங்க, உடனே உடனே போய் அழுதா உண்மையில அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம
உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எல்லாருக்கும் தெரியும். பகவத் தர்ஷனத்தில் போட்டோம் 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படக்கதை போட்டோம். அதாவது என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போயிருந்தப்ப அவர் கூட அவர் பேர் என்ன, பலபத்ர பட்டாச்சாரிய, அவர் தானே கூட போன, ஆமாம், பலபத்ர பட்டாச்சாரியர் கூட போயிருந்தார். அவர் கூட அங்க மகாபிரபு விருந்தாவனத்தில் இருக்கார், சாக்ஷாத் கிருஷ்ணர். அங்க சில மக்கள் வந்து சொன்னாங்க, கிருஷ்ணர் காளியன் மேல யமுனையில வந்து டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் ஊரே திரண்டு போய் ராத்திரில போய் பார்த்துட்டு இருந்தது. டெய்லி ராத்திரில போனா அங்க வந்து காளியன் மேல கிருஷ்ணர் நடனம் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. அங்க எல்லாரும் போய் ரொம்ப விவரமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப மகாபிரபுவோட சேவகர் அவரும், நானும் போய் கிருஷ்ணர் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னாரு. பலாருன்னு ஒரு அறை விட்டார் மகாபிரபு. என்ன நீனு உனக்கு புரியலையா, இதெல்லாம் வந்து அறிவற்ற நபர்கள் தான் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆச்சரியமா அதிசயமா பார்க்கறதுக்கு ஓடுறது, இதெல்லாம் அது முதல்ல உண்மையா நடக்குதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்காமலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அடுத்த நாள் என்ன தகவல் வந்ததுன்னா, அது காளியனும் கிடையாது கிருஷ்ணரும் கிடையாது, அது யாரோ ஒரு படகொட்டி ஒரு லந்தார் ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு போனதை மக்கள் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இது வந்து காளியன் மேல கிருஷ்ணர் ஆடுறாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி சில நேரத்துல சில விஷயங்கள் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து பல விஷயங்களால வந்திருக்கலாம். அந்த இடத்துல தண்ணி அத ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம ரொம்ப வருத்தப்படணும். உண்மையிலேயே அது நடந்திருந்ததுன்னா அது வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மையிலேயே விக்கிரகம் அழுதுருந்தாங்கன்னா வருத்தத்துக்குரிய விஷயம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அதை பெரும்பாலும் அப்படி இருந்துக்கிறது வாய்ப்பும் கிடையாது. சில நேரத்துல பூ வச்சிருக்கலாம், பூல இருந்து கூட வரலாம். இப்ப இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பொக்கையெல்லாம் வச்சிருக்கலாம், அந்த பொக்கையில இருந்து கூட தண்ணி சொட்டலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படலாம். हरे कृष्णा. श्रील प्रभुपाद की जय. श्रीमद् भागवतम की जय.